ஓம் சாந்தி 23-1-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்கள் வெளிப்பட வேண்டும். உங்களுடைய முகம் சதா புன்முறுவலுடன் இருக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகள் பிராமண வாழ்க்கையில் ஞான தாரணை செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்களுடைய நடத்தை தேவதைகளைப் போல் இருக்கும். அவர்களுக்குள் தெய்வீக குணங்களின் தாரணை இருக்கும். செகண்ட் பாயிண்ட், அவர்களுக்கு ஞான சிந்தனை செய்யும் பயிற்சி இருக்கும். அவர்கள் ஒருபோதும் அசுர விஷயங்கள், அதாவது குப்பை போன்ற விஷயங்களை சிந்திக்க மாட்டார்கள். தேர்ட் பாயிண்ட், அவர்களுடைய வாழ்க்கையில் திட்டுவது மற்றும் அவதூறு செய்வது முடிவடைந்து போய் இருக்கும். முகம் சதா மலர்ந்து இருக்கும். ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து ஞானம் மற்றும் பக்தி பற்றி புரிய வைக்கிறார். சத்யுகத்தில் பக்தி இருக்காது, ஞானமும் சத்யுகத்தில் கிடைக்காது. முரளியில் மாயாஜாலம் இருக்கிறது என்ற மகிமை இருக்கிறதல்லவா? முரளி என்றால் ஞானம் கொடுப்பதாகும். ஆக அவசியம் ஏதாவது மாயாஜாலம் இருக்கும் தானே? இந்த முரளியில் ஞானம் என்ற மாயாஜாலம் இருக்கிறது. அதாவது பாபா எந்த அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணர் கையில புல்லாங்குழல் காட்டிருக்காங்க. அவர் புல்லாங்குழல் வாசிக்கும் போது எல்லாரும் தன்னை மறந்து அப்படியே கேட்பாங்களாம். அதுலேயே லயிச்சிடுவாங்களா. அதுல ஒரு மேஜிக் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு முரளிதரன் அப்படின்னு சொல்லுவாங்க. முரளின்னா புல்லாங்குழல், புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவர் அப்படின்னு. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், புல்லாங்குழல் வாசிச்சாங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்ன புரிய போகுது? யாருக்கு அதை பற்றிய ஞானம் இருக்கோ, இசை ஞானம் இருக்கோ, அவங்க தான் ரசிப்பாங்க. எல்லாரும் ரசிக்க முடியாது. ஆனால் இந்த ஞான முரளியில தான் உண்மையிலும் மேஜிக் இருக்கு. முரளி கேட்க கேட்க எல்லாருமே தன்னை மறந்துடுறாங்க. தேகத்திலிருந்து, தேக உலகத்திலிருந்து விடுபட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தன்னை மறந்து பாபாவுடைய நினைவில் இருப்பாங்க. ஆகையால உண்மையிலும் மாயாஜாலம் எதில் இருக்கு? இந்த முரளியில தான் இருக்கு அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஞானத்தின் மூலம் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிறீர்கள். சத்யுகம் என்பது ஞானத்தின் ஆஸ்தி. மனிதர்கள் விகாரமுடையவர்கள் என்றும் தேவதைகள் விகாரமற்றவர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். தேவதைகளின் உலகம் தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஞானம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? ஒன்று தன்னுடைய மற்றும் தந்தையினுடைய அறிமுகம். இரண்டாவது சிருஷ்டியின் முதலிடக்கடையின் விஷயத்திற்கு தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தின் மூலம் சக்தி ஏற்படுகிறது. ஞான தாரணை உடையவர்களின் நடத்தை தேவதைகளைப் போல் இருக்கும். குறைவாக தாரணை செய்பவர்களின் நடத்தை மிக்ஸ் ஆகி இருக்கும். அதாவது தாரணை குறைவாக இருந்ததுன்னா சில நேரங்களில் தெய்வீக குணங்கள் எமர்ஜ் ஆகி இருக்கும், சில நேரங்களில் அசுர குணங்கள் கூட எமர்ஜ் ஆகிடும். தாரணை இல்லை என்றால் அவர்கள் குழந்தைகளே அல்ல. உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. அதை நீங்கள் சிந்தனை செய்வதின் மூலம் அமிர்தம் கிடைக்கும். ஞான சிந்தனையே செய்யவில்லை என்றால் வேறு என்ன சிந்தனை செய்வார்கள்? அசுர சிந்தனை தான் செய்வார்கள். அதன் மூலம் குப்பைதான் வெளிப்படும். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய மாணவர்களாக இருக்கிறீர்கள். மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள்.
தேவதைகள் ஒருபோதும் ஞானக்கடல் என்று சொல்லப்படுவதில்லை. ஞானக்கடல் என்று ஒரே ஒருவர்தான் சொல்லப்படுகிறார். ஞானத்தின் மூலம்தான் தெய்வீக குணங்களும் தாரணை ஆகிறது. ஆகையால நல்ல ஞான சிந்தனை செய்யணும். ஞான சிந்தனை இல்லை அப்படின்னா வேற என்ன சிந்தனை இருக்கும்? குப்பையை தான் சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால டைமும் வேஸ்ட் ஆகும், எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும், எண்ணங்களும் வேஸ்ட் ஆகும். இதற்கு தான் புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில்தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக சூழ்நிலையும் மிக நன்றாக இருக்க வேண்டும். வாயில் இருந்து எந்த சீச்சி விஷயங்களும் வெளிப்படக்கூடாது. இல்லையென்றால் குறைந்த பதவி அடையக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுவீர்கள். பேச்சு மற்றும் சூழ்நிலையின் மூலம் உடனே தெரிந்து விடுகிறது. உங்களுடைய முகம் சதா மலர்ந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் ஞானம் இல்லை என்றுதான் கூறப்படும். வாயில் இருந்து சதா ரத்தினங்கள் வெளிப்பட வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணரை பாருங்கள், எவ்வளவு முக மலர்ச்சியுடன் இருக்கிறார்கள். இந்த ஆத்மாக்கள் ஞான ரத்தினங்களை தாரணை செய்திருந்தார்கள். வாயில் எப்பொழுதும் ஞான ரத்தினங்கள் வெளிப்பட்டது. அதாவது இவங்க லக்ஷ்மி நாராயணராக இருக்கிறாங்க அப்படின்னா முந்தின ஜென்மத்தில் அவங்க இந்த முயற்சி செய்திருக்காங்க, முகமலர்ச்சியுடன் இருந்திருக்காங்க, ஞான ரத்தினங்களை தாரணை செய்திருக்காங்க. ஆகையால அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். இந்த ரத்தினங்கள் தான் உங்களை எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு செல்வந்தர்களாக ஆக்குகிறது. இதை யாரும் கொள்ளையடிக்க முடியாது. இங்கு நீங்கள் வைர நகைகளை அணிந்து கொண்டால் உடனேயே கொள்ளையாளர்கள் கொள்ளையடித்து விடுவார்கள். ஆக தன்னை மிக மிக புத்திசாலியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அசுர அவகுணங்களை நீக்க வேண்டும். அசுர அவகுணங்களின் மூலம் முகம் எப்படி ஆகி விடுகிறது என்றால், கோபப்படும் போது தாமிரம் போன்று முகம் சிவந்து விடுகிறது. இந்த படிப்பு மிகுந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியதாகும். அது எல்லைக்குட்பட்ட செல்வம், இது எல்லையற்ற செல்வம். இதன் மூலம் இதுபோல் தேவி தேவதைகளாக ஆகிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஆக படிப்பின் மூலம் மனிதர்கள் எப்படி ஆகி விடுகிறார்கள் என்பதை பாருங்கள். ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக ஆகி விடுகிறார்கள். இங்கே செல்வந்தர்களுக்கு நேரமே இருப்பதில்லை. நான் இன்னாராக இருக்கிறேன் என்ற அகங்காரம் இருக்கிறது. இங்கு அகங்காரம் போன்ற அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும். நான் ஆத்மா, ஆத்மாவிடம் செல்வம், வைர நகைகள் போன்ற எதுவும் இல்லை. எனவே தேகம் உட்பட அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என்று தந்தையும் கூறுகிறார். இங்கே ஞானத்துல இருந்தாலும் சிலருக்கு நாங்க பணக்காரங்க அப்படின்ற அந்த அகங்காரம் இருக்கும். அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இப்போ நீங்க யாரு? ஆத்மா தானே. ஆத்மாவுக்கு என்ன இருக்கு? பணமா, வைரமா, என்ன இருக்கு? ஆகையில அகங்காரத்தை நீக்கிடுங்க. நான் இன்னாருன்னு நினைச்சாதானே பதவி, அந்தஸ்து அதெல்லாம் ஞாபகம் வரும். ஆத்மான்னு நினைக்கும் போது எதுவுமே இல்லை தானே. சத்யுகத்தில் நல்ல செயல்கள் மட்டுமே செய்வார்கள். ஏனென்றால் இப்போதைய ஆஸ்தி கிடைத்திருக்கும். அங்கு எந்த பாவ கர்மமும் நடப்பதில்லை. ஏனென்றால் ராவணனே இருக்க மாட்டான். ஏழைகளும் பாவக்காரியம் செய்ய மாட்டார்கள். சத்யுகத்துல வரிசை கிரமத்துல தானே இருப்பாங்க. இப்போ அங்கேயும் ஏழைகள் இருப்பாங்க. ஆனா அவங்க பாவங்கள் செய்யறதில்ல. இங்க பற்றாக்குறையினால, வறுமையினால ஏழைகள் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க இல்லை அப்படின்றார்.
இங்கு செல்வந்தர்களும் பாவக்காரியம் செய்கிறார்கள். ஆகையால்தான் இந்த வியாதிகள் போன்றவைகளில் துக்கம் ஏற்படுகிறது. யார் ஞான சிந்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு தாரணையும் நன்றாக ஏற்படும். ஞான சிந்தனை செய்யவில்லை என்றால் மக்காக ஆகி விடுவார்கள். முரளி நடத்துபவர்களுக்கு இந்த தலைப்பில் இதை புரிய வைக்க வேண்டும் என்று ஞான சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும். அடுத்தது பாபா ஆனா ஆவனா பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். அப்பாவை நினைவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பாவை நினைவு செய்வதினால்தான் ராஜ்யம் கிடைக்கும். அனைத்து ஆத்மாக்களும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர்களுக்கென்று ஷரீரம் இருக்கிறது. அவரவர்களுக்கான பாகம் கிடைத்திருக்கிறது. அதை நடித்தே ஆக வேண்டும். இது அனாதியானது என்று பாபா புரிய வைக்கிறார். முதலும் முடிவும் இல்லாத நாடகம். ஆகையால முதலில் இந்த நாடகம் எப்போ ஆரம்பமானது அந்த கேள்விக்கே இடம் இல்லை அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய மலர்ந்த முகத்தின் மூலம் தந்தையின் பெயரை வெளிப்படுத்த வேண்டும். ஞான ரத்தினங்களை மட்டுமே கேட்க வேண்டும் மற்றும் சொல்ல வேண்டும். கழுத்தில் ஞான ரத்தினங்களின் மாலை அணிந்திருக்க வேண்டும். அசுர அவகுணங்களை வெளியேற்றிவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சேவையில் ஒருபோதும் களைப்படையக்கூடாது. நம்பிக்கை வைத்து ஆர்வத்துடன் சேவை செய்ய வேண்டும். ஞான சிந்தனை செய்து உற்சாகத்தில் இருக்க வேண்டும். வரதானம், குழப்பம் அடைவதற்கு பதிலாக லூஸ் கனெக்ஷனை சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் கனெக்ஷன் லூஸ் ஆகி விடுவதாகும். கனெக்ஷனை மட்டும் சரி செய்துவிட்டால் அனைத்து சக்திகளும் உங்களை சுற்றி சுற்றி வரும். ஒருவேளை கனெக்ஷன் கொடுப்பதில் ஓரிரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறது என்றாலும் தைரியத்தை இழந்து குழப்பமடைந்து விடாதீர்கள். நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை அசைக்காதீர்கள். நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். இந்த ஆதாரத்தின் மூலம் அஸ்திவாரத்தை உறுதியாக்குங்கள். அப்போது பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன், விதை ரூப நிலையில் நிலைத்திருப்பது இதுதான் பழைய சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கான விதியாகும். அவ்யக்த சமிகை, சேவையில் அல்லது தன்னுடைய பழைய சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்வதில் வெற்றி அடையவில்லை என்றால் ஏதாவது ஒரு தடைக்கு வசமாகி விடுகிறீர்கள். பிறகு அதிலிருந்து விடுபடுவதற்கான ஆசை வைக்கிறீர்கள். ஆனால் சக்தியின்றி இந்த ஆசை நிறைவேற முடியாது. ஆகையால் அலங்கார ரூபமுடையவர் ஆகுங்கள். சக்தி சுரூபத்தை தாரணை செய்யுங்கள். அப்போது பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே,
கார்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ